தம்ப்நெயில் கேட்கறது ரொம்ப சின்ன வார்த்தை இருக்கலாம், ஆனால் உங்கள் வீடியோ பார்க்கலாமா வேணாம் முடிவு பண்ணுறது இந்த ஒரு தம்ப்நெயில் தான். நீங்கள் எவ்வளோ உங்கள் வீடியோ மாசா எடிட் பண்ணி சூப்பராக ஆடியோ கொடுத்திருந்தாலும் உங்கள் வீடியோட தம்ப்நெயில்னா ஆடியன்ஸ் உங்கள் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கவே மாட்டாங்க. ஸோ உங்கள் தம்ப்நெயிலை எப்படி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. நம்ம மொத்தம் 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போகிறோம். அதுலேயும் 5வது ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போனஸ் ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஒரு தம்ப்நெயில் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ நல்லா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் யூடியூப் நம்ம வீடியோ புஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீடியோ தம்ப்நெயில் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் உள்ள வந்து வீடியோ பார்ப்பாங்க. உங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தம்ப்நெயில் பேக்ரவுண்ட். உங்கள் தம்ப்நெயிலோட பேக்ரவுண்ட் ஒரு டார்க்காவோ பிளர்ராவோ இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போட போகிற டெக்ஸ்ட் உங்கள் தம்ப்நெயிலில் எடுத்து காட்டும். எக்ஸாம்பிளுக்கு இந்த தம்ப்நெயிலை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 தம்ப்நெயிலோட பேக்ரவுண்டை டார்க்காகவும் பிளர்ராகவும் வைங்க. ஸ்டெப் நம்பர் 2 டெக்ஸ்ட். உங்கள் தம்ப்நெயிலில் மேக்ஸிமம் 1 இல்லை 2 டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. உதாரணத்துக்கு இந்த தம்ப்நெயில் எல்லாத்தையும் பாருங்க. இந்த தம்ப்நெயிலோட மேலே கீழே லெஃப்ட்ல ரைட்ல வழவழா கோழ டெக்ஸ்டா போட்டு அடிச்சு தள்ளியிருக்காங்க. உங்க ஆடியன்ஸ் உங்க தம்ப்நெயிலை படிக்கிறதுக்காக வரல, உங்க வீடியோ பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ உங்க தம்ப்நெயிலில் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காதீங்க. அப்படி எழுதுன ஆடியன்ஸ் வித்தின் 1 செகண்ட்ல உங்க வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நிறைய டெக்ஸ்ட் போட்ட வியூஸ் வராதா? நான் அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி தம்ப்நெயில் எல்லாம் 2018-19 அந்த மாதிரி டைம்ல ஓகே. ஏன்னா அப்ப இருக்கிற ஆடியன்ஸோட மைண்ட் செட் வேற, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் மைண்ட் செட் வேற. இப்ப 2024ல ஆடியன்ஸோட டெசிஷன் மேக்கிங் டைம் 0.2 செகண்ட் தான். அந்த டைம்க்குள்ள உங்க ஆடியன்ஸ் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணனும்னா உங்க தம்ப்நெயிலை நீங்க ரொம்பவே பெஸ்டா பண்ணணும். சோ நீங்க வழவழா கோழ தம்ப்நெயிலை எழுதாம சிங்கிள் வேர்ட்ல உங்க தம்ப்நெயில டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்க வீடியோல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 1 or 2 டெக்ஸ்ட்க்கு மேல தம்ப்நெயில்ல போடாதீங்க. உங்க பேக்ரவுண்ட் செம்மையா பண்ணி உங்க டெக்ஸ்டும் 2 வார்த்தையில கொடுத்து உங்க ஃபாண்ட் நல்லா அப்படின்னா உங்க வீடியோ பார்க்கவே மாட்டாங்க. சோ ஸ்டெப் நம்பர் 3 ஃபாண்ட். உங்க ஃபாண்ட் எப்பவுமே ரொம்ப போல்டா இருக்கணும். அண்ட் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கணும். இதோ என்னோட வீடியோ தம்ப்நெயிலுக்கு நான் இந்த ஃபாண்ட் கொடுத்தா உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா சொல்லுங்க? ஒரு தம்ப்நெயிலுக்கு ஃபாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாண்ட் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தா தான் ஆடியன்ஸ் உங்க வீடியோவை கிளிக்கே பண்ணுவாங்க. இதோ எக்ஸாம்பிளுக்கு இந்த தம்ப்நெயில் எல்லாத்தையும் பாருங்க, இதோட ஃபாண்ட் எப்படி இருக்குன்னு. சோ ஸ்டெப் நம்பர் 3 ஃபாண்ட் ரொம்ப அட்ராக்டிவாவும் போல்டாவும் இருக்கணும். என்னதான் நீங்க உங்க ஃபாண்ட்டை போல்டா நல்லா அட்ராக்டிவா போட்டாலும் உங்க ஃபாண்ட்டோட கலர் நல்லா இல்ல அப்படின்னா உங்க ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸ்டெப் நம்பர் 4 கலர். உங்க தம்ப்நெயில்ல காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ்னா என்ன சிங்கம்? காம்ப்ளிமெண்டரி கலர் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் நீங்க கூகுள் சர்ச் பண்ண கிடைக்கும். அந்த சர்க்கிள்ல இருக்கிற ஆப்போசிட் கலர்ஸ் நீங்க உங்க தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலரோட ஆப்போசிட் கலர் ரெட். நீங்க கிரீன் அண்ட் ரெட் உங்க தம்ப்நெயில்ல யூஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஆப்போசிட் கலர்ஸ் உங்க தம்ப்நெயில்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5 மெயின் லேயர் அண்ட் சப் லேயர். என்ன சிங்கம் என்னென்னமோ சொல்ற? எஸ், உங்க தம்ப்நெயில்ல மெயின் லேயரா ஒரு போட்டோவும் சப் லேயரா ஒரு போட்டோவும் ஆட் பண்ணுங்க. நீங்க மெயின் லேயரா கொடுக்குற போட்டோ ஒரு எக்ஸ்பிரஷனை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த போட்டோவை பார்த்தாலே ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு போட்டோ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயின் லேயர் ஆங்கிரி இல்ல ஹாப்பி ஃபேஸோட வச்சாதான் ஆடியன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு உங்க வீடியோ கிளிக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சோ உங்க தம்ப்நெயிலோட மெயின் லேயரை ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுற மாதிரி இமேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சரி சிங்கம், சப் லேயர்னா என்ன? அதை எங்க வைக்கணும்? சப் லேயர்னா ஒண்ணுமே இல்ல, உங்க வீடியோ ரிலேட் பண்ற மாதிரி ஒரு PNG இமேஜை உங்களோட தம்ப்நெயில்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூடியூப் பத்தி வீடியோ போறேன் அப்படின்னா அந்த யூடியூபோட சிம்பிள் தான் சப் லேயர் போட்டோ. சரி, இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணா என்னோட தம்ப்நெயில் பெஸ்டா வருமா சிங்கம்? கண்டிப்பா இல்ல. ஆனா இந்த 5 ஸ்டெப்பை தாண்டி உங்களோட கிரியேட்டிவிட்டியை நீங்க எந்த அளவுக்கு காட்டுறீங்களோ அப்பதான் உங்க தம்ப்நெயில் ரொம்ப பெஸ்டா அமையும். இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் எப்படி பெஸ்டா தம்ப்நெயில் கிரியேட் பண்ணங்கிறத இந்த வீடியோல போடணுங்கிறது ஆசை தான் எனக்கு. ஆனா அதை போட்டா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாயிடும். சோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் நம்ம வீடியோவை புஷ் பண்ணும்.